வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 9/5/2026 சனிக்கிழமை. தினத்தந்திங்க. சரிங்களா? 1 by 1 நம்ம பார்க்கலாம். இடமிருந்து வலம். இங்கிலாந்து மனைவி சார்லஸின் முதல் மனைவி ஆக்சிடெண்ட்டில் தவறினாங்கல்ல அவங்க. யார்? டயானா. சரிங்களா? பதில் என்ன? டயானா. ஓகே, 2 யாரில் ஆரம்பிச்சுக்குங்க. டேஷ் யாவம் கேளு கணியன் பூங்குன்றனார் சொன்னார். கணியன் பூங்குன்றனார் சொன்னார்ல, என்ன சொன்னார்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுக்கு அடுத்த வார்த்தையும் சொல்லியிருப்பார். தீதும் நன்றும் பேத இதெல்லாம் சொன்னது நம்ம கணியன் பூங்குன்றனார். 6 இடமிருந்து வலம் என்ன? உயர பறந்தாலும் டேஷ் பறந்தாகாது. உயர பறந்தாலும் குருவி பறந்து மாதிரி ஆகாது. பதில் என்ன? குருவி. குருவி எவ்வளோதான் பறந்தாலும் பறந்தோட ஹைட்டுக்கு பறக்க முடியாது. சரிங்களா? தேவையில்லாமல் அடுத்தவங்கள பார்த்து ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்கள மாதிரி வாழணும்னு நினைக்கக்கூடாது. 5 மேலேருந்து கீழே என்ன? சூரியன் மறையும் பொழுது. சூரியன் மறையும் பொழுது அப்படின்னா மாலை பொழுதுன்னு சொல்லலாம். இங்கே இக்கு வந்துக்குன்னா நம்ம என்ன பொழுது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்தி பொழுது சொல்ல முடியாது. 3 அடுத்து தீ வந்துடும். அந்திக்கல் எதுவுமே சொல்ல முடியாது. கற்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்கல் இருட்ட போகக்கூடிய நேரத்துக்கு கற்கல்ல என்ன வேலை அப்படிம்பாங்க. கற்கல் அப்படின்னா கருமை ப்ளஸ் ப்ளஸ் கல். கருமையான இருட்டு அந்த பகலில் அந்த டைமில் பகல் முடிஞ்சு இருள் பறக்க போகுது அந்த டைமை சொல்லக்கூடியது கற்கல். கருமை கூட்டல் கூட்டல் பகல். சரிங்க. 9 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? இல்லை முடியும். பொலிட்டிக்ஸ் தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? பாலிட்டிக்ஸ் நம்ம பாலிட்டிக்ஸ் பேச மாட்டோம்னா அரசியல் பேச மாட்டோம். சரிங்க. 7 மேலேருந்து கீழே பாருங்க. வி 3 எடுத்து ட்ரா வந்துருக்குங்க. புது வசந்தம் சூரிய வம்சம் பட இயக்குனர். அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தது புது வசந்தத்தில் தாங்க. யார்? விக்ரமன். டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமாருடைய உதவி இயக்குனர். 1990 புது வசந்தம் படத்தில் உள்ள வந்தார். 11 இடமிருந்து வலம் என்ன? முன்னாள் பல்வி கல்வித்துறை அமைச்சர். முன்னாள் பல்வி கல்வித்துறை அமைச்சர்னா 3 நாளைக்கு முன்னால் வரைக்கும் இன்னும் வந்துக்கனால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் சொல்கிறோம். அன்பில் மகேஷ். சரிங்களா? அதுக்கு முன்னாலன்னா செங்கோட்டை என்ன சொல்லலாம். சரிங்க. 4 ஆன்ஸுக்கு 11 மேலேருந்து கீழே என்ன? அரசர்கள் வாழ்விடம். அரசர்கள்லாம் எங்கே தங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரண்மனையில் தங்கியிருப்பாங்க. அரண்மனை. சரிங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? மேலே ஆன்சு ஒரு நிறம் ஒரு கலவை பார்த்துக்கோங்க. மங்கள பொருள் கிருமி நாசினி உணவில் சேர்க்க பயன்படுது. மஞ்சள் கலர். மங்கள பொருளில் மஞ்சள். கிருமி நாசினிக்கு மஞ்சள் சொல்லலாம். சாப்பாடுலேயும் மஞ்சள். ஸோ பதில் என்ன? மஞ்சள். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? வெளிச்சம் ஒளிமயமாக இருக்கிறது. வெளிச்சம் பிரைட்னஸ் ஒளிமயமாக இருக்கிறது. பிரகாசம்னு சொல்லலாம். பிரகாசமாக இருக்கிறது. வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சரிங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? கடினம். ரொம்ப கஷ்டம். கடினம் அடுத்த வார்த்தை இங்கே கஷ்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ ரொம்ப சிரமப்படுறான்னு சொல்லலாம். 3 இடத்து மேற்கனால ரொம்ப சிரமப்படுறான்.
சிரமம். இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 10 இடமந்து வளம் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். இறக்கைக்கு வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? சிறகு. சரிங்க. 3 இடமந்து வளம் என்ன? மல்யுத்தம் வேறு சொல். குஸ்தி. ஆனால் 4 எழுத்து இருக்குதுங்க. 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பாம்பாட்டியின் கையில் வைத்து ஊதுவது. பாம்பாட்டி கையில் என்ன இருக்கும்? மகுடி. சரிங்க. மேலே ஆன்ஸுக்கு மல்யுத்தம்னு எழுத முடியாது, ஏன்னா மல்யுத்தம் தான் கேள்வியை கேட்டிருக்காங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? சாப்பாடு உணவு. வடமொழி சொல். சாப்பாடு உணவு. வடமொழியை சொல்லலை என்ன சொல்லலாம்? சான்ஸ்கிரிட் வேர்டில் போஜனம்னு சொல்லலாம். போஜனம் அப்படின்னா சாப்பாடு, சாப்பிட்றத வைக்கிறது. மீல்ஸ், ஈட்டிங், ஃபீடிங் 3மே போஜனம் தான் இதுக்கு அர்த்தம். ஸோ போஜனம்ங்கிறது வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து வந்தது. 3 இடமந்து வளம் என்ன? 2 ஹிண்ட் வந்தாச்சு. மல்யுத்தம் வேறு சொல் என்ன? மேக்கு பூ இருக்குங்க. மற்பூ அப்படின்னு சொல்லலாம். மற்பூ அப்படின்னு சொல்லலாம். 8 வலமிருந்து இடம் என்ன? மலர்தற்கு முன்னால் மொட்டு என்ன ஷேப்பில் இருக்கும்? மலர்தற்கு முன்னால் மொட்டு வந்து என்னன்னு சொல்லுவீங்க? ட்ரூ இம் பூ. ஓகே. 8 கீழேருந்து மேலே என்ன? மானிடாய் பேத்தல். அவையாக படித்ததுங்க. அரிது மானிடாய் பேத்தல் அரிது. கூன் கூடு செவிடு பேடு நீங்கி பேத்தல் அரிது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? நம்ம கிடைச்ச வாழ்க்கை இதை ரொம்ப நல்ல பிறவின்னு நினச்சிட்டு நம்ம வாழணும். சரிங்களா? நம்மளுக்கு கீழே உள்ளவங்களும் 1000 பேர் இருக்காங்க. சரிங்க. 15 கீழேருந்து மேலே என்ன? நகைச்சுவை நடிகர். இவர் வந்து நகைச்சுவை நடிகர் தான். ஆனந்த் பாபுவுடைய தந்தை. ஆனந்த் பாபுவுடைய தந்தை யாருன்னா அவர் நாகேஷ் அவர்கள். சர்வ சுந்தரத்துலலாம் நடிச்சிருக்காருல, அவர் தான் நாகேஷ். 4 ஆன்ஸுக்குங்க. 15 வலமிருந்து இடம் என்ன? மூக்கு. 4 ஆன்ஸா என்னன்னு சொல்லுவீங்க? நாசி. இப்போ 14 மேலேருந்து கீழே என்ன? சீல ஆன்ஸு. நடிகை. இவங்க வந்து நடிகையா? நடிகை பிரசன்னாவுடைய மனைவி. புன்னகை அரசி. யாரு? ஸ்னேகா. பல்லாங்குழியின் வட்டம் பத்தின உச்ச நிலையம்ல வருவாங்கள்ல, அவங்க தான். சரிங்க. 13 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? கண்ணன் கவச டேஷுடன் பிறந்தான். கர்ணன் கவச குண்டலத்துடன் பிறந்தான். கவச குண்டலம். பதில் என்ன? கவச குண்டலத்தோட அந்த கவசமும், அதாவது மார்பு கவசமும் குண்டலத்துடன் பிறந்தார். ஓகே. 13 இடமிருந்து வலம் என்ன? கூல ஆன்ஸுக்கு மலையும் மலை சார்ந்த இடமும். ஆக்சுவலாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலே சொல்லுவோம்ல. குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சி. அப்போ முல்லைன்னா காடு சார்ந்த இடம். மருதம்னா வயல் சார்ந்த இடமும். நெய்தல்னா கடல் சார்ந்த இடமும். பாலைன்னா வறண்ட பூமி, பாலைவனம், டிசர்ட். 16 கீழேருந்து மேலே என்ன? தபால், போஸ்ட். அஞ்சல்னு எழுதலாம். இங்கே இஞ்சி இருக்கு. ஸோ அஞ்சல். சரிங்க. 18 கீழேருந்து மேலே என்ன?
ஒடிசாவின் பாரம்பரிய நடனம். ஒடிசாவின் பாரம்பரிய நடனம் என்னது? ஒடிசி தாங்க. ஒடிசி வந்து அங்கே உள்ள பக்தி உணர்வை சொல்லக்கூடியது. பண்டைய கலாச்சாரத்தில் உள்ள நடனம், மிகவும் பிரபலமான நடனம். ஆனால் இங்கே 16 இடமந்து வளம் ஒன்று சால்வ் ஆகிருக்குங்க. டேஷ் உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டானா. ஸ்கூல் படிக்கையில் சொல்லுவாங்க, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அடித்து படிக்க வச்சா அந்த அடியோட ஞாபகம் என்றைக்கும் இருக்கும். சரிங்களா? இதுதான் இன்றைய பதிலுங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடி வித்தியாசத்தையும் ட்ரை பண்ணி பழகிக்கோங்க உங்களுக்கு டைம் பாஸுக்காக. நன்றி.